Hi children, let us see next topic in our first lesson in history. Vijayanagar and Bahmani kingdom la first lesson la next topic Aravidu dynasty பார்க்க போறோம். See, Ramaraya was killed on the battlefield and his brother Tirumala Devaraya managed to escape along with the king Sadasivaraya. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ராமராயா வந்து அந்த பேட்டில் ஆஃப் தாலிக்கோட்டை நடந்தது இல்லையா, அதில் தான் விஜயநகர் எம்பையர் வந்து என்ன ஆயிடுச்சு, டிக்ளைன் ஆகிடுச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸோ அதில் வந்து ராமராயா இறந்ததுக்கப்புறம் அவருடைய பிரதர் திருமல தேவராயாவும் சதாசிவராயா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேட்டில் ஃபீல்டிலிருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. திருமல தேவராயா moved to Chandragiri carrying all the treasures and wealth that could be salvaged. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த திருமல தேவராயா வந்து சந்திரகிரி அப்படின்ற பிளேஸ்க்கு போயிடுறவர். போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டு போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஷர்ஸ்னால் என்னது, இந்த ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், இந்த ரொம்ப விலை மதிப்பற்ற பொருள்லாம் இருக்கும் இல்லையா, சொல்லப்போனால் புதையல் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய வெல்த் அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போனார், சேவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். சால்வேஜ்டு அப்படின்னா சேவ்டு. தேர் ஹீ பிகன் த ரூல் ஆஃப் அரவிது டைனஸ்டி. சந்திரகிரிக்கு போயிட்டு அரவிது டைனஸ்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார், திருமல தேவராயா. த அரவிது டைனஸ்டி பில்ட் அ நியூ கேபிட்டல் அட் பெனகொண்டா அண்ட் கெப்ட் த எம்பையர் இன்டாக்ட் ஃபார் த டைம். ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பேணுகொண்டா அப்படின்ற பிளேஸில் வந்து அதை அரவிது டைனஸ்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த பிளேஸை வந்து அவருடைய கேபிட்டல் ஆக்கிக்கிறாரு. அந்த பேணுகொண்டான்ற பிளேஸ் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே திருப்பதிக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. இந்த பிளேஸில் தான் அரவிது டைனஸ்டி ரன் ஆக ஆரம்பித்தது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு internal dissensions and intrigues of sultans of Bijapur and Golconda, however, led to the final collapse of the empire about 1646. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதாவது உள்ளுக்குள்ளே அவங்களுடைய அதாவது கிங்ஷிப் நடந்துட்டுருக்கு இல்லையா, ரூலிங் நடந்துட்டுருக்கு இல்லையா, அங்கேயே வந்து டிசென்ஷன்ஸ் அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட், ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் ஏற்றுக்காமல் இருந்தாலே என்ன ஆகும், அங்கே அந்த ஆட்சி அவ்வளோவா நடக்காது. ஸோ டிசென்ஷன்ஸ் அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட், ஒத்துக்கிறது இல்லை எதையுமே சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரிகியூஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அவங்களுக்குள்ளே அவங்களே பிளான் பண்ணுறது, நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு அது தப்பாக ரைட்டாக தெரியாது, வெளியில் சொல்கிறது கிடையாது, சீக்ரெட்டாக பிளான் பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கிறது எங்கெங்கே, பீஜப்பூர் அண்டு கோல்கொண்டாவுடைய சுல்தான்ஸ் இந்த மாதிரி அவங்களே பண்ணிக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஃபைனலாக அந்த எம்பையர் அந்த ஆட்சியிலேயே என்ன ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு 1646. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் சி விஜயநகர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸ்டேட் எப்படி இருந்தது. கிங்ஷிப் வாஸ் ஹெரிடிட்டரி பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பிரைமோஜெனிட்டர். சி ஹெரிடிட்டரி அப்படின்னா என்னது, தலைமுறையாக ஃபஸ்ட்டு தாத்தாவோட அப்பா இருந்திருப்பார், அதுக்கப்புறம் அவருக்கப்புறம் அந்த பிளேஸுக்கு அந்த பிளேஸை தாத்தாவுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் நம்ம அப்பாவுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தலைமுறையாக வர்றது தான் வந்துட்டு ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பிரைமோஜெனிட்டர். பிரைமோஜெனிட்டர் அப்படின்னா நம்ம முன்னோர்கள், நம்ம பிளட் ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்களே, நம்ம குடும்பத்தோடைய முன்னோர்கள்லாம், தாத்தாவோட தாத்தா இருந்திருப்பார், அதுக்கப்புறம் அவருடைய அப்பா இருந்திருப்பார் அந்த இடத்துல, அதுக்கப்புறம் தாத்தா இருப்பார், அப்புறம் அப்பா இருப்பார். ஸோ இதுதான் வந்துட்டு பிரைமோஜெனிட்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். முன்னோர்கள், மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தலைமுறையாக வர்றது. இப்போ நம்ம பரம்பரையில் இருக்கிறவங்க தான் அந்த கிங்ஷிப்பை அந்த ஆட்சி செய்வாங்க. But in some instances the reigning rulers in order to ensure peaceful succession nominated their successors. So some problems ஏதாச்சும் some cases-ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூல் பண்ணுறதுக்காக அவங்களே வந்து சக்சஸர்ஸை நாமினேட் பண்ணுவாங்க. There was also instances of usurpation. அப்படின்னா வந்துட்டு ஒருத்தங்களோட பவரை இன்னொருத்தர் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிறது, பவரையோ ப்ராப்பர்ட்டியையோ வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிறது, அந்த மாதிரியும் நடந்தது. சாலுவா நரசிம்மா அசப்ட் த த்ரோன். ஸோ இந்த மாதிரி
அவங்களுடைய பவரை யார் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க, சாலுவா நரசிம்மா அப்படின்றவர். அண்ட் இட் லெட் டு த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சங்கமா டைனஸ்டி வித் சாலுவா டைனஸ்டி. ஸோ அப்போ வந்து இந்த சங்கமா டைனஸ்டியை வந்து சாலுவா டைனஸ்டி அவருடைய அந்த ஆட்சி, அதாவது கிங்ஷிப், அந்த த்ரோனை வந்து அவர் ஆக்குபை பண்ணிக்கிட்டு, அந்த பிளேஸை ஆக்குபை பண்ணிக்கிட்டு சாலுவா டைனஸ்டியாக மாற்றிட்டாரு. The practice of appointing a regent to look after the administration. regent அப்படின்னா ஒரு கிங், அதாவது அந்த ஆக்குபை பண்ணுற அந்த பிளேஸை வந்து பார்த்துக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற ஒரு பர்சன், அவர் தான் ரெஜெண்ட். when a minor succeeded the throne was also prevalent. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஜெண்ட்டையும் அப்பாயிண்ட் பண்ணி அந்த த்ரோனையும் வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து பேசக்கூடிய ஒன்று தான், அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்னன்ஸ். த எம்பையர் வாஸ் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் மண்டலம்ஸ். ஸோ அந்த விஜயநகர் கிங்டம், அந்த எம்பையர் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் மண்டலம்ஸாக, அது மண்டலம்ஸானா டிஸ்ட்ரிக்டாக, அதாவது நம்ம ஸ்டேட் சொல்கிறோம் இல்லையா நம்ம பிளேஸில், ஸோ அந்த மாதிரி ப்ரொவின்ஸாக ஒரு ஹாஃப் இங்கே ஒரு ஹாஃப் அங்கே அப்படின்னு பிரிச்சுருந்தாங்க. நாடூஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்தலாஸ்னா தாலுக்ஸ். அண்ட் ஃபைனலி இன்டு கிராமாஸ்னா வில்லேஜஸ். இந்த மாதிரி 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஈச் ப்ரொவின்ஸ் வாஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை அ கவர்னர் கால்ட் மண்டலேஸ்வரா. ஸோ ஒவ்வொரு ப்ரொவின்ஸையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஹெட், அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மண்டலேஸ்வரா. த லோவஸ்ட் யூனிட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் த வில்லேஜ். இருக்கிறதுலே லீஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அது கொஞ்சம் பிளேஸை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், அது வந்து வில்லேஜ். ஈச் வில்லேஜ் ஹேட் அ கிராம் சபா. ஒவ்வொரு வில்லேஜுக்கும் கிராம சபா இருக்கும். கௌதா, த வில்லேஜ் ஹெட்மேன், லுக்ட் ஆஃப்டர் த அஃபேர்ஸ் ஆஃப் த வில்லேஜ். கௌதா அப்படின்றவங்க யார், இந்த வில்லேஜ், அதாவது இந்த வில்லேஜுடைய தலைவர்னு சொல்லலாம். ஸோ வில்லேஜுக்கு தேவையானதையெல்லாம் அவர் தான் செய்யணும். த ஆர்மி கன்சிஸ்டட் ஆஃப் த இன்ஃபேண்ட்ரி, கவால்ரி அண்ட் எலிஃபென்ட் காப்ஸ். இன்ஃபேண்ட்ரி அப்படின்னா சோல்ஜர்ஸ், ஆர்மியோடு இருப்பாங்க இல்லையா சோல்ஜர்ஸ் அவங்க. கவால்ரி அப்படின்னா ஹார்ஸ் மேலே இருந்துட்டு ட்ரூப்ஸ் போவாங்க இல்லையா அவங்க. எலிஃபெண்ட் காவ்ஸ்னால் எலிஃபெண்ட் மேலே உட்காந்துட்டு போவாங்க இல்லையா ஆர்மி பீப்புள், அவங்க. ஸோ இது எல்லாமே, இந்த எல்லா படைகளுமே அங்கே இருக்கும். யானைப்படை, குதிரைப்படை, அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. த ஆர்மி வாஸ் மாடர்னைஸ்டு அண்ட் விஜயநகர் ஆர்மி பிகன் யூஸிங் ஃபயர் ஆர்ம்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபயர் ஆர்ம்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. The combination of firearms and cavalry made them one of the most feared armies in India. ஸோ இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறதை பார்த்து நம்ம இந்தியன் பீப்புளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, பயமாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் கண்டிஷன், அந்த பொருளாதாரம்லாம் அங்கே எப்படி இருந்தது. த விஜயநகர் எம்பையர் வாஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸ் தென் நோன் டு த வேர்ல்டு. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். இந்த பக்கம் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் இந்த விஜயநகர் எம்பையர் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப வெல்த்தியாகவும் ரொம்ப ரிச்சாகவும் இருந்திருக்கு. Several foreign travelers who visited the empire during the 15th and 16th centuries left behind glowing account of its splendor and wealth. ஸோ நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து நம்ம இந்த விஜயநகர் எம்பையருக்கு வந்து விசிட் பண்ண வருவாங்க. எப்பெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா 15th and 16th சென்ச்சுரிஸில் வந்து இங்கே இருக்க டெவலப் ஆகிருக்கிற வெல்த்து, ஸோ இங்கெல்லாம் ஸ்ப்ளெண்டர் அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ், இந்த குவாலிட்டிஸ், இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப மிராக்கலாக பேசிட்டு போயிருக்காங்க. த எம்பரர்ஸ் இஷ்யூட் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் கோல்ட் காயின்ஸ் கால்ட் வரஹாஸ். ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய கோல்ட் காயின்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிக்சரில். திஸ் இஸ் அ கோல்ட் காயின்ஸ் ஆஃப் விஜயநகர் எம்பையர். அவங்களோட எடுத்த கோல்ட் காயின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர். It was a policy of its rulers to encourage agriculture in different parts of the empire by following a wise irrigation policy. ஸோ அந்த விஜயநகர் எம்பையர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எதுக்கு? அக்ரிகல்ச்சருக்கு. நம்ம விஜயநகர் அந்த எம்பையர் வந்து நிறைய பிளேசஸ் ஆக்குபை பண்ணி ரொம்ப எக்ஸ்பேண்டாக இருந்தது இல்லையா. ஸோ அவங்க வந்து இரிகேஷன் எல்லா பிளேஸ்க்குமே என்ன பண்ணணும்னு நினச்சாங்க, இரிகேஷன் என்னது
தண்ணி பாய்ச்சணும், அதாவது கேனல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டேட் there were the wealthy landholders and temples that invested in irrigation to promote agriculture. ஸோ இந்த எம்பையர் விஜயநகர் எம்பையர் மட்டும் இல்லாமல் ஸோ அது தவிர அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய லேண்ட் ஹோல்டர்ஸ்லாம் ரொம்ப வெல்த்தியாக, ரொம்ப வளமை வாய்ந்தவங்களாக, ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்திருக்காங்க. Abdur Razak, the visited Persian emissary to Krishnadevaraya's court, record the huge tank built with the help of Portuguese masons. ஸோ இவர் அப்துர் ரசாக் அப்படின்றவர் வந்து எங்கே வராரு, இந்த கிருஷ்ணதேவராயாவோட அரசவைக்கு வராரு. எமிஷரி அப்படின்றவங்க, எமிஷரி அப்படின்னா தூதுவர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பெர்ஷியன் எமிசரி அவர் யார், அப்துர் ரசாக். எங்கே வராரு, கிருஷ்ணதேவராயாவோட கோர்ட்டுக்கு வராரு. இங்கே வந்துட்டு என்னென்ன பார்க்குறாரு, அவர் பீப்புளுக்காக பில்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டேங்க் ஹெல்ப் பண்ணுறதுக்காக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டேங்க் ஒன்று பில்ட் பண்ணுறாரு. யாரை யூஸ் பண்ணுறாரு, அவர் கூப்பிட்டு வந்த அந்த போர்ச்சுகீஸ் மேஷன்ஸையே யூஸ் பண்ணுறாரு. Channels were constructed to supply water from the tank to different parts of the city. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டேங்க்கு பில்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த டேங்க்லேருந்து வாட்டர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், ஒவ்வொரு சிட்டியிலுடைய ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் போகிறதுக்காக வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்காக சேனல்ஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, கால்வாய் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. The city was well stocked with a variety of agricultural கூட்ஸ். அதுக்கப்புறமா வந்து அந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெல்த்தியாக அந்த கூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப வெல்த்தியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அந்த அக்ரிகல்ச்சுரல் கூட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பிளேஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, விஜயநகர்ஸ் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்ஷன் வாஸ் சப்ளிமெண்டட் பை நியூமரஸ் காட்டேஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். காட்டேஜ் அப்படின்றது நிறைய இந்த டெக்ஸ்டைல் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, காட்டன்ஸ் அந்த மாதிரி, ஜூட்டு, ஃபைபர் இந்த மாதிரி அதை எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க, ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் தெம் வேர் டெக்ஸ்டைல், மைனிங் அண்ட் மெட்டலர்ஜி. ஸோ இதில் அவங்க செஞ்ச அந்த விளைச்சலில் கல்டிவேட் பண்ணினதில் அவர் ரொம்ப அதிகமாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டெக்ஸ்டைலுக்கு, மைனிங், மெட்டலர்ஜி இந்த ஒர்க் எல்லாமே வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. கிராஃப்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேர் ரெகுலேட்டட் பை கில்ட்ஸ். அதாவது கில்ட்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா சங்கம் அசோசியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை செய்வாங்க, சம் பீப்புள். ஸோ அந்த மாதிரி இந்த கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் வந்துட்டு இந்த கில்ட்ஸ் செய்ய ஆரம்பித்தாங்க. கிராஃப்ட்ஸு அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்துர் ரசாக் த மேக்ஸ் a reference to separate guild for each group of tradesmen and craftsmen. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒருத்தர் ஹெட்டாக போட்டு இந்த சங்கத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதாவது இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் தான் ஹெட்டு, அவங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு செப்பரேட்டாக போட்டு அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் வந்து இவர் ரெஃபர் பண்ணிக்குவார். யார், இந்த எமிசரி, அதாவது அவங்க ரெப்ரசன்டேட்டிவாக வந்தார் இல்லையா அப்துர் ரசாக், அவர் எல்லா ஒர்க்குக்குமே வந்து அவரை வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த கிருஷ்ணதேவராயா. நெக்ஸ்ட்டு ட்ரேட்னா என்னது, வியாபாரம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், ஓகேவா, பை பண்ணுறது, செல் பண்ணுறது. டியூரிங் த விஜயநகர் எம்பையர், இன்லேண்ட், coastal and overseas trade flourished in goods such as silks from China, spices from Malabar region and precious stones from Burma. ஸோ இந்த விஜயநகர் எம்பையர் இந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், கோஸ்டல்னால் இந்த கடற்கரை ஓரமாக, அப்புறமா வந்து சீ சைடு இங்கெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய சில்க்ஸு இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சைனாவில் இருந்த சில்க்ஸையும், மலபார் ரீஜியன்லேருந்து அந்த ஸ்பைசஸையும், அப்புறம் பர்மாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த பிளேசஸில் இருந்து. விஜயநகர் ட்ரேடட் வித் பெர்ஷியா, சவுத் ஆஃப்ரிக்கா, போர்ச்சுகல், அரேபியா, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏசியா அண்ட் ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தது. நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சருக்கு இவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, ஸோ அதில் இவங்க பங்கு என்ன.
Under the patronage of Vijayanagar rulers, religious as well as secular books were written in different languages such as Sanskrit, Telugu, Kannada and Tamil. ஸோ இந்த விஜயநகர் ரூலர்ஸ் என்ன பண்ணுறது, இவங்களுடைய பாப்புலாரிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய புக்ஸில் வந்து எழுதியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் எழுதியிருக்காங்க. சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, தமிழ் இதில் எல்லாமே எழுதியிருக்காங்க. கிருஷ்ணதேவராயா wrote Malyada, an epic in Telugu and also a Sanskrit drama, Jambavati Kalyanam. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயா எழுதுனது. நெக்ஸ்ட்டு தெனாலி ராமகிருஷ்ணா பற்றி கொடுத்துருக்காங்க. தெனாலி ராமகிருஷ்ணா ஆத்தர்ட் பாண்டுரங்க மகாத்யம் அப்படிங்கிறத கிருஷ்ணதேவராயா எழுதியிருக்காரு. தெனாலி ராமகிருஷ்ணா எழுதியிருக்காரு. ஸ்காலர்ஸ் லைக் ஸ்ரீநாதா, போதனா, ஜகமா அண்ட் துகானா translated Sanskrit and Prakrit works into தெலுங்கு. ஸோ சான்ஸ்கிரிட் அண்டு பிராக்ரிட் அப்படின்றதும் வந்து சம் லாங்குவேஜஸ். சான்ஸ்கிரிட் மாதிரியே பிராக்ரிட் அப்படின்றதும் லாங்குவேஜ். ஸோ இவங்க ஸ்காலர்ஸ்னால் யார்? அறிஞர்கள், கலைஞர்கள் சொல்லுவேன் இல்லையா. ஸோ அவங்க தெலுங்குக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க இந்த ஒர்க் எல்லாம். நெக்ஸ்ட்டு அமுக்தமால்யதா இஸ் கன்சிடர்ட் எ மாஸ்டர் பீஸ் இன் தெலுங்கு லிட்ரேச்சர். ரொம்ப ஃபேமஸான புக்கு அமுக்தமால்யதான்றது. இட் ரிலேட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் த டாட்டர் ஆஃப் பெரியாழ்வார் கோதாதேவின்றவங்க ஆண்டாள், who used to wear the garland intended for Lord Ranganatha before they were offered to the deity, and hence the name Amugdamalyada, who wears and give away garlands. ஸோ இந்த அமுக்தமால்யதா வந்து அந்த புக்கில் எதை பற்றி எழுதியிருக்காங்க, யாரை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னா பெரியாழ்வாருடைய டாட்டர் கோதாதேவி ஆண்டாள் அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க. அவங்க வந்து காடஸாக ஆகிறதுக்கு முன்னையே, அதாவது கார்லாண்ட்ஸ்னு என்னது, மாலை போட்டிருப்பாங்க. கார்லாண்ட் இன்டெண்டட் ஃபார் லார்ட் ரங்கநாதா. ஓகேவா. ஸோ அவங்க வந்து கடவுள் ஆகிறதுக்கு முன்னையே அந்த மாலையை போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து த நேம் அமுக்தமால்யதா who wears and give away garlands. ஸோ அமுக்தமால்யதான்றவங்க வந்துட்டு அந்த கார்லாண்ட்ஸை போட்டு அதை வந்து எடுத்து கிவ் அவே கொடுத்துட்டாங்க. அதை பற்றி தான், அந்த ஸ்டோரியை பற்றி தான் அவருடைய புக்கில் அவர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் டு ஆர்கிடெக்சர். The temple building activity of the Vijayanagar rulers produced a new style called Vijayanagara style. ஸோ அவங்க பில்ட் பண்ண அந்த டெம்பிளில் வந்து ஒரு புது ஸ்டைலாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து என்ன நேம் சொன்னாங்க, விஜயநகரா ஸ்டைல் அப்படின்னு சொன்னாங்க. The prominence of the pillars and piers in large number and the manner in which they were sculptured are hallmarks of the Vijayanagara style. ஸோ அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்த அந்த பில்லர்ஸும் சரி, அதுக்கப்புறமா வந்துட்டு பயர்ஸ்னால் என்னது, நெருப்பு எரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது வந்து விஜயநகரா ஸ்டைலை வந்து தனிச்சு காமிச்சது அந்த இடத்துல. ஹார்ஸ் வாஸ் த மோஸ்ட் காமன் அனிமல் டு பி டெபிக்டட் ஆன் த பில்லர்ஸ். ஸோ ஒவ்வொரு பில்லர்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஹார்ஸை வந்து பதிச்சிருக்காங்க. The structures have a mandapam with a raised platform generally meant for seating the deity on special occasions. ஸோ மண்டபம் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மண்டபமில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேவையான ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. சீட்டிங், உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம். These temples also have a marriage hall with elaborately carved pillars. ஸோ இந்த டெம்பிள்ஸில் வந்து மேரேஜ் ஹாலாகவும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாமணி கிங்டம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னது, விஜயநகர் கிங்டம். நெக்ஸ்ட்டு பாமணி கிங்டம். ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சால்டேஷன் ஆஃப் த பாமணி கிங்டம். எப்படி ஃபவுண்ட் பண்ணி அதை எப்படி ஒருங்கிணைச்சாங்க பாமணி கிங்டமை. Alauddin Hasan, also known as Hasan Gangu, seized Daulatabad and declared himself Sultan under the title of Bahman Shah
இன் 1347. அலாவுதீன் ஹாசன் அப்படின்றவர் வந்து அவர் என்ன சொல்லுவாங்க, ஹாசன் கங்கு அப்படின்றது அவருடைய நேம். அவர் வந்து தௌலதாபாத்லேருந்து அவரே சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சூட்டிக்கிட்டாரு, பாமன் ஷா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ 1347. இன் ஹிஸ் எஃபர்ட் திஸ் துர்கிஷ் ஆஃபீஸர் ஆஃப் தௌலதாபாத் அப்படின்றது தேவகிரி, போன கிளாஸ்லேயே பார்த்தோம், was supported by other military leaders in rebellion against the Sultan of Delhi, முகமது பின் துக்ளக். ஸோ இந்த அலாவுதீன் இந்த ஹாசன் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவரே டைட்டில் வச்சுக்கிட்டார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய எஃபோர்ட்டில் துர்கேஸ் ஆஃபீஸர், அதன் தேவகிரியோட ஆஃபீஸர் வந்து மிலிட்ரி லீடர்ஸ், அதாவது யாரோ அப்படின்னா அந்த முகமது பின் துக்ளக் அவருடைய சப்போர்ட்டில் என்ன நடக்குது, ரிபெலியன் வார் நடக்குது. சரியா. இன் 2 years அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா shifted his capital to குல்பர்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குல்பர்கா அப்படின்ற பிளேஸ்க்கு இவர் போயிட்டாரு. His successors found it difficult to organize a stable kingdom even around குல்பர்கா. ஸோ அவங்களுடைய சக்சஸர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கிங்டமை வந்து நம்ம நிலையாக வச்சிருக்கிறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, குல்பர்காவும். ஸோ த கேபிட்டல் வாஸ் அகெயின் ஷிஃப்டட் டு பிதார். மறுபடியும் என்ன பண்ணார் அப்படின்னா, பிதாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டாங்க, மாறிட்டாங்க. தெர் வேர் 18 monarchs ஆஃப் த பாமனி டைனஸ்டி. இந்த பாமனி டைனஸ்டியில் எத்தனை மொனார்ச்சஸ் இருக்காங்க, நாங்கள் 18. இங்கே பாருங்கள், இந்த மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து விஜயநகர் எம்பையர். ஓகே, விஜயநகரில் இருக்கக்கூடிய அந்த கிங்ஸ்லாம் ஆக்குப்பை பண்ணின பிளேசஸ், அவங்களுடைய ரூல் பண்ணின பிளேசஸ், இது எல்லாம் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய பிங்க் கலர்ஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாமனி கிங்டம். தேவகிரி, பிதார், குல்பர்கா, பீஜப்பூர், தாலிக்கோட்டா அப்படின்றது வந்து விஜயநகர் அந்த அது வரைக்கும் நடந்தது இல்லையா, பேட்டில் நடந்தது இல்லையா. ஸோ அது வரைக்கும் வந்து விஜயநகர். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாமனி கிங்டம். ரோஸ் கலரில் இருக்கு இல்லையா, பிங்க் கலர் டாட்ஸ், அது எல்லாமே வந்து பாமனி கிங்டம். மேப்பை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா 1347 1358 வரைக்கும். அலாவுதீன் ஹாசன் ரூல்டு ஃபார் 11 years. இவர் எவ்வளோ இயர்ஸ் ரூல் பண்ணியிருக்காரு, 11 years ரூல் பண்ணியிருக்காரு. ஹிஸ் அட்டெம்ப்ட் டு எக்ஸாக்ட் ஆன் an annual tribute அப்படின்னா டேக்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் வாரங்கால், த ரெட்டி கிங்டம்ஸ் ஆஃப் ராஜமுந்திரி அண்ட் கொண்டவிது லெட் டு ஃப்ரீக்வெண்ட் வார்ஸ். ஸோ இவர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த டேக்ஸ் பே பண்ணும்போது இவங்க யாருக்குள்ளே ப்ராப்ளம் வரும், யாருக்குள்ளே வார்ஸ் நடக்கும் அப்படின்னா, இந்த ராஜமுந்திரி அண்ட் கொந்தவிது அவங்களுக்குள்ளே வந்துட்டு அவங்க கூட இவருக்கு வந்து வார்ஸ் நடக்கும். அலாவுதீன் பாமன் ஷா டிவைடட் த கிங்டம்ஸ் இன்டு 4 territorial divisions called டெராப்ஸ். அவருடைய ரீஜியனை வந்து 4 territorial கிங்டமாக பிரிச்சிட்டாரு. எ கவர்னர் வாஸ் அப்பாயிண்டட் ஃபார் ஈச் ப்ரொவின்ஸ். ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹி கமாண்டட் அன் ஆர்மி வாஸ் solely responsible for its administration and for collection of the revenue. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் ஒரு ஆர்மி வச்சுருந்தாரு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காகவும் ரெவென்யூஸை வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காகவும். த சிஸ்டம் ஒர்க்டு வெல் அண்டர் த பவர்ஃபுல் கிங், but its danger became apparent during the reign of the weak ruler. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. எல்லாருமே வந்து ஆர்மி பீப்புளெலாம் இருந்தாங்க. ஸோ நல்லா ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்து வீக்காக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிங்டமும் வீக்காக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு முகமது ஷா 1. இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.